அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார், நையாண்டி புரிந்தார். அதற்கு 5 நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர், நான் பெரிதும் மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி, திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார். நான் மனதளவில் உடைந்து போனேன். ஏன் இப்படி வசைப்படுகிறார்கள்? நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார்கள். எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்திலே போய் நிற்பதும் இல்லை. ஏதோ 4 கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது. தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்ற ஒரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்த பொழுது, விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன். அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது. இதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை, யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை. சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு, ஒரு தெப்பம் எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்க முடியாது, தண்ணீர் தான் தீர்மானிக்கும். நீர் வழிப்படும் புனை போல் ஆரியூர் முறை வழிப்படும் என்பது சங்க இலக்கிய பாட்டு, கணியன் பூங்குன்றன் எழுதிய பாட்டு. நான் ஒரு தெப்பம் தான். என்னுடைய திசை தீர்மானிப்பது தண்ணீர். இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார். நான் தாவைக்காவில் என்னை இணைத்துக் கொண்டேன். ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள், காயங்களிலிருந்து விடுபட்டவனாக என்னை உணர்கிறேன். இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததைப் போல எண்ணி நான் பூரிக்கிறேன். திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு புதிய கட்சி, அதுல நீங்க உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்போது நினைக்கிறீங்க? திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார். அதை விட அதிகமா ஏதாவது இருக்கா? அப்படி ஒரு பொழுது. ஏன்னா அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார். பெரியாருக்கு காவி உடுத்தி, காவி சாயம் பூசி, பெரியாரை பேசக்கூடாது என்று சங்கிகள் அரசியல் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டில் அழிச்சாட்டியம் செய்கிற காலத்தில் புதிதாக தொடங்கிய ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர், கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார். பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர். அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலுவைகளும் சொல்லி மாள முடியாது. அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த பொழுது 6000 பள்ளிகளை அன்னை தமிழகத்தில் திறந்து 9 ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறையிருந்து 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து த காமராஜ் பிளான், நேரு ஒப்புக்கொண்ட அந்த பிளானை தந்த, இந்தியாவில் 2 பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராகரத்துக்கு சென்ற அஞ்சலை அம்மாளையும், இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவிடகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன், சிவகங்கை சீமையின் மன்னன், காளையார் கோவில் என்கிற கானப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்ட பொழுது மாலை சூட்டிய மணாளன் இறந்துவிட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற முத்துவிடகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாட்சி வரைக்கும் நடந்தார் வேலு நாச்சியார். அன்றைக்கு ஹைதர் அலி 4000 போர் வீரர்களை கொடுத்து விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய 6 கால்களை வெட்டி சாய்த்து சிவகங்கை மீட்ட
வேலு நாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் பிரச்சாரம் என்று சொல்லி வீதிக்கு வருகிற பொழுது 1967 நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள் கையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவுரை எழுதிய அறிஞர் அண்ணாவையும் 1977 ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆகவே தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. இனிமேல் பரபரப்பாக இருக்கும்.